வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைனா ஸ்மார்ட் டிவி. இது வந்து NVY அப்படின்ற ஒரு பிராண்டு. இது வந்து சைனா டிவி தான். இந்த சைனா டிவியில் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி மோடு சிம்பிளாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் கவனம். யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து மெயின் ஃப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கீ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்டாண்ட் பை, செகண்ட் இருக்கிறது மெனு பட்டன். ஓகேங்களா? சாரி, என்ன ஃபஸ்ட்டு போட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பவர் பட்டனு, ரெண்டாவது பட்டன் வந்து ரெண்டாவது பட்டன் என்ன போட்டிருக்காங்க கண்ணு தெரியலைங்க, சாரி. ரெண்டாவது பட்டன் வந்து இன்புட்டு, மூணாவது பட்டன் மெனு, அதுக்கு அடுத்தது சேனல் அப் அண்ட் டவுன், வால்யூம் அப் அண்ட் டவுன், இதுதான் போட்டிருக்காங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பவர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பவர் கீயை ப்ரெஸ் பண்ணால் டிவி வந்து ஆன் ஆகுது இல்லைங்களா. டிவி வந்து எப்பயும் போல் ஸ்மார்ட் டிவின்னு ஆன் ஆகுது. ஸோ இது வந்து நார்மல், இது நம்ம எதுவும் யூஸ்வல் கிடையாது, எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து ரெக்கவரி மோடை எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு பவர் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். திரும்பியும் பவர் ப்ளக்கை இன் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் வேறு எதுவும் ப்ரெஸ் பண்ணல. இங்கே பாருங்கள், இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவி வந்து ஆன் பண்ணுறேன். டிவி இப்போ ஆன் ஆகும் பாருங்கள். டிவி ஆன் ஆகுது, ரெக்கவரி மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன சேஞ்சஸ் இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கவரி மோடு ஓப்பன் ஆகிடும். இந்த ரெக்கவரி மோடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட்டை வச்சு இதை ரெக்கவரி போயிட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து ஹேங்கிங் லோகோ, சம்டைம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய இன்றைக்கி சும்மா ஒரு தகவலாக போகணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். நான் திருப்பியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டிவி வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாண்ட் பை பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு ரெக்கவரி மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா போர்டு தான் போட்டிருக்காங்க. மாடல் உங்களுக்கு இதுதான் இந்த மாடல், இந்த போர்டோடைய மாடல் நம்பர் இதுதான். ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டிவியோட மாடல் நம்பர் இதுதான். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஆல் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதிகமாக இப்போ வீடியோ வர்றதில்லை, வீடியோ கண்டென்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரிப்பீட்டடாக போடுற மாதிரியே இருக்கிறதுனால அதிகமாக வீடியோ போட முடியல. நல்லா இதுமாரி கண்டென்ட் எதாவது கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.